ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இயல் 2 முழுவதுமே பார்க்கலாம். இந்த வீடியோவில் சிலப்பதிகாரம் அப்படின்னா எழுதுனது யார் அப்படின்னா இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்ன்ற பாட்டு. நெக்ஸ்ட் 3வது ஸ்டான்ஸால என்ன இருக்குன்னா, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இது வந்து மனப்பாட பாடல். ஸோ அடுத்து பாருங்க, திங்கள் அப்படின்னா என்ன? நிலவு. கொங்கு அப்படின்னா மகரந்தம். அலர் அப்படின்னா என்னது? மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம். மேருனா இமயமலைய சொல்றாங்க. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அலி அப்படின்னா கருணை. கருணை தான் அலின்னு சொல்றோம். அடுத்து கேள்வி பதில் பார்க்கலாம். தேன் நிறைந்த அத்திமாலை அணிந்தவன் யாருன்னா சோழ மன்னன். அவனோட குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்ற குடை எது போல இருக்குது அப்படின்னா நிலவு பொருந்தி, அதாவது ஒளியால உலகுக்கு இன்பம் தருகிற வெண்ணிலவு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. காவிரி பாயும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாருன்னா சோழன். ஸோ அவனோட ஆணை சக்கரம் எப்படி இருக்குன்னா, எந்த மாதிரி இந்த உலகத்தை வளம் வருது அப்படின்னா, இமயமலை வந்து நம்ம உலக வலப்புறமா சுற்றி, அதாவது கதிரவன் வந்து இமயமலையை வலப்புறமா சுற்றி வர்ற மாதிரி அவனோட ஆணை சக்கரம் அவனோட நாட்டை எப்படின்னா வலம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு யார் அருள் செய்யறா அப்படின்னா மன்னன். மக்களை காப்பது எது அப்படின்னா மலை. இளங்கோவடிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். அவரோட காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. அவரோட காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் அப்படின்னா 50 காப்பியங்கள்ல ஒன்று. இது வந்து தமிழின் முதல் காப்பியமே சிலப்பதிகாரம் தான். சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம்? முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னு சொல்றோம். அடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். கழுத்தில் சூடுவது என்னது அப்படின்னா தார். தாரை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மாலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்க, கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. அடுத்து பொறுத்துக, சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக. வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல், அவன் அலிபோல். ஸோ இதில் ஏதாவது தவறுகள் வந்துடாம தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து செய்யுள் வந்து காணி நிலம். பாடல் எழுதுனது யார் அப்படின்னா பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அப்படின்ற பாட்டு எழுதுனது யாருன்னா பாரதியார். ஸோ காணினா என்ன? நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மளிகை, அதாவது மாளிகையோட அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். கிணறுனா கேணி. இந்த பாடல் அவர் என்னெல்லாம் கேட்டிருக்காரு பாருங்க. காணி நிலம் வேண்டுமா, அதில் ஒரு அழகான மாளிகை வேணுமா, அந்த மாளிகையில் உள்ள தூண் இருக்கணுமா, தூய மாடங்கள் இருக்கணும், நல்ல நீருறை கிணறு இருக்கணுமா, இளநீர் கீற்று தரும் தென்னை மரம் அங்கே இருக்கணுமா, முத்து போன்ற நிலா ஒளி அந்த அவரோட வீட்டில் வீசணுமா, கத்தும் குயிலோசை அந்த அவரோட காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, இளந்தென்றல் காற்று வீசணுமா. எதுக்காக அப்படின்னா உள்ள மகிழ்ந்தர். இந்த மாதிரியெல்லாம் அவரோட காணி நிலத்தில் உள்ள வீடுகள் வேணும் அப்படின்னு சொல்றாரு. 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பாரதியார். பாரதியார் எந்த நூற்றாண்டுனா 20ஆம் நூற்றாண்டு. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியன். இளமையிலேயே அவர் வந்து சிறப்பாக கவி பாடும் திறமை பெற்றிருந்ததுனால எட்டயபுரம் மன்னரால பாரதி அப்படின்ற பட்டம் பெற்றனாரு. ஸோ அதனால அவரோட பெயரை பாரதியார்னு நம்ம சொல்றோம். கவிதை வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யாருன்னா இவர் தான். கவிதை வழியாவே விடுதலைக்கு வித்திட்டவர் யாருன்னா பாரதியார். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பாரதியார். நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல் பாடினதும் இவர் தான். இவர் இயற்றிய நூல்கள்லாம் என்ன? கண்ணன் பாட்டு, அதாவது பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இதெல்லாமே இந்த பாடல் வந்து பாரதியார் கவிதை அப்படின்ற தொகுப்புல இருந்து எடுத்திருக்கிறாங்க. நன்மாடங்கள்ல நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. முத்துச்சுடர், முத்து கூட்டல் சுடர். நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி. ஸோ அடுத்து சிறகின் ஓசை அப்படின்ற ஒரு பாட்டு, ஒரு உரைநடை. சிறகின் ஓசை, அதாவது நீர்வாழ் பறவைகள் இருக்குல்ல, அதுதான் பெரும்பாலுமே வலசை போகும். ஏன்னா அதுக்கு வந்து கோடை காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக வலசை போகும். ஸோ நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகும். அதோட உணவுக்காகவும் அதோட இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கத்திற்காக இந்த பறவைகளாக இடம் போகுது. ஸோ அது எதை வந்து அடிப்படையாக கொண்டு போகுது அப்படின்னா அதோட நிலவை பார்த்து விண்மீன் புவியீர்ப்பு புலம் இதை தான் அடிப்படையாக கொண்டு இடம்பெயருது. அது வந்து எந்த திசையிலேருந்து எந்த திசைக்கு போகுது பாருங்க. வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போகுது, மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போகுது.
ஸோ இதுதான் வலசை போகிற திசை. அடுத்து வலசையின் போது பறவையின் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா, தலையில வந்து சிறகுகள் முளைக்குது, இறகுகளோட நிறங்கள் மாறுது, உடல்ல வந்து கற்றையா முடி வந்து வளருது. கிட்டத்தட்ட ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக மாறுற அளவுக்கு கூட உருமாற்றம் ஏற்படுது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் யாருன்னா சத்திமுத்து புலவர். அவர் என்ன பாடியிருக்காருன்னா, நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு பாடியிருக்காரு. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தென் திசை குமரியே ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். அதாவது பறவைகள் நாரை அப்படின்றது ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரை வருது அப்படின்றத அவரோட பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து சிட்டுக்குருவியை பற்றி படிக்க போகிறோம். வெகுவாக இப்போ அழிந்து வரக்கூடிய இனம் என்னது அப்படின்னா சிட்டுக்குருவி. ஆண் குருவி எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. அதோட உடல் அமைப்பு தொண்டை பகுதியில் வந்து கருப்பு நிறம் இருக்கும், உடல் வந்து அடர் பழுப்புல இருக்கும். ஆனால் பெண் குருவி வந்து மங்கிய பழுப்பு, உடல் முழுவதுமே இருக்கும். கூடு கட்டி வளவக்கூடிய ஒரு பறவை இனம். கூடு கட்டும் போது ஒரு மாதிரி சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், கீச்சு கீச்சுன்னு. ஸோ எத்தனை முட்டைகள் விடும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எத்தனை முட்டைகள் இடுது அப்படின்னா 3 to 6 முட்டைகள் வந்து விடுது. 14 நாட்கள் அடைக்காக்கும். 15ஆம் நாள் வந்து என்ன செய்யணும், குஞ்சு வெளிவரும். துருவ பகுதி தவிர மனிதர் வாழக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இருக்கும். அது வாழாத பகுதி எதுனா துருவ பகுதி. இந்தியா முழுவதுமே சிட்டுக்குருவியை காணலாம். அதாவது இமயமலை தொடர் இருக்குல்ல, 4000 மீட்டர் உயரத்துல கூட எது இருக்குதுன்னா சிட்டுக்குருவி வாழுது. இதோட உணவு என்ன அப்படின்னா தானியம், புழுப்பூச்சி, மலரோட அரும்பு, இளந்தளிர், அப்புறம் தேன் எல்லாமே சாப்பிடும். இதோட வாழ்நாள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா 10 to 13 ஆண்டுகள். உருவத்துல ரொம்ப ரொம்ப சிறியது. ஸோ வேகமாக பறக்கும் திறன் உடையது. அதனால நம்ம எப்படி சொல்லணும், சிட்டா பறந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதோட அழிவுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. பூச்சிக்கொல்லி மருந்துனாலையும், நவீன கட்டடங்கள் கட்டுறதுனாலையும், செயற்கை வேலிகள் அமைக்கிறதுனாலும், புதர்ச்செடி இல்லாமல் போகிறதுனாலையும், இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதோட அழிவிற்கு ஒரு காரணமாக சொல்றாங்க. ஸோ இதான் இதோட அழிவிற்கு காரணம். நெக்ஸ்ட் பாருங்க, புதர் செடியே இல்லாம போது மற்ற பறவைகள்னாலையும் இது வந்து பாதிக்கப்படுது. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். இந்தியாவோட பறவை மனிதர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. ஒரு ஒன் வேர்ட்ல கேட்கலாம். பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி தான். வாழ்நாள் முழுவதுமே என்ன செஞ்சுன்னா பறவையை பற்றி ஆய்வு செய்து அதை படங்கள்லாம் என்ன செஞ்சிருக்காருன்னா பிடிச்சிருக்காரு. தன்னோட வாழ்க்கை, அதாவது ஓகே ஜஸ்ட் வெயிட், தன்னோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு அவர் எழுதின பெயர் என்னன்னு பாருங்க. ஓகே, தன்னோட வாழ்க்கை வரலாறு நூலுக்கு அவர் வந்து பேர் வச்சிருக்கிறாரு. என்ன பேர் அப்படின்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பெயர் வைத்திருக்கிறாரு. அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாதுன்னு சொன்னது யாருன்னா பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி தான் சொல்கிறாரு. பறவையை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு என்னது அப்படின்னா ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் எது அப்படின்னா மார்ச் 20. ஆர்டிக் ஆலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அந்த பறவையோட திறன் என்னென்னா உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் திறமை எதுக்கு இருக்குன்னா ஆர்டிக் ஆலாக்கு. அடுத்து கப்பல் பறவை அப்படின்னா சிறகடிக்காமலே கடலை தாண்டக்கூடிய பறவை. தரையிறங்காம 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். இதை வந்து கடல் கொள்ள பறவைன்னு சொல்கிறோம். கப்பல் கூளை கடா அப்படின்றது இதோட பேர், இன்னொரு பெயர். அடுத்து கிழவனும் கடலும் அப்படின்ற துணைப்பாடம் இருக்குது. இது ஒரு ஆங்கில புதினம். இது தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது எந்த ஆண்டு நோபல் பரிசு வாங்குச்சுன்னு பாருங்க, 1954. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இவர் தான் இதோட ஆசிரியர். கதையோட நாயகன் வந்து சாண்டியாகோ. வயது முதிர்ந்த ஒரு மீனவர். 84 நாட்கள் கடலில் கஷ்டப்படுறாரு, ஆனால் அவருக்கு மீன் கிடைக்கல. மனோலின் அப்படின்ற பையன் இவர்கிட்ட வந்து மீன் பிடிக்க கற்றுக்கொள்றதுக்காக 40 நாட்கள் வந்து அவரோட கடலுக்கு செல்றான். ஸோ 85வது நாள் தான் இவருக்கு மீன் கிடைக்குது. ஸோ அவரோட கடின உழைப்பின் காரணமாகவும் அவரோட விடாமுயற்சினாலும் அவருக்கு வெற்றி கிடைக்குது அப்படின்றத இந்த ஸ்டோரி வந்து நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா சொல்லுது. அடுத்து இலக்கணம் அப்படின்னா, இலக்கணம் முதல் எழுத்து சார்பெழுத்து. நமக்கு தெரியும் முதல் எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் வந்து 18 இருக்குது, டோட்டலாக 30 இருக்குது. இதை தான் முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். சார்பெழுத்துன்னா அந்த முதல் எழுத்தை சார்ந்து வர எழுத்துக்களை தான் சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அது 10 வகை இருக்குது. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ உயிர் மையப்படுத்தி படித்தோன்னா மெய்யும் உயிரும் இணைந்ததால் தோன்றதான் உயிர்மெய் எழுத்துக்கள். இதோட ஒலி வடிவம் நம்ம சொல்கிறோம்னா அந்த ஒலி வடிவம் உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் வரி வடிவம் மெய்யெழுத்தை தான் ஒத்திருக்கும். நமக்கு தெரியும் ச இது எல்லாமே எதை ஒத்திருக்குன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும். கா ஞா சா அந்த மாதிரி என்ன செய்யணும்னா கால அளவு வந்து உயிரெழுத்தை தான் ஒத்திருக்கும். ஸோ அதாவது குறில் எழுத்துனா ஒரு மாத்திரையும், நெடில் எழுத்துனா 2 மாத்திரையும் பெறும். அடுத்து லாஸ்ட்டில் பாருங்கள். ஸோ குறில் எழுத்து, நெடில் எழுத்து அப்படின்றது நம்ம போன வீடியோவிலே படிச்சிட்டோம். அதுக்கடுத்து
ஆயுதம், ஆயுதத்தை பற்றி படிக்க போகிறோம். ஆயுதம் அப்படின்னா அக்கு, அதாவது 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். இதுக்கு வேறு பெயர்கள் வந்து முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். நுட்பமான ஒலிமுறை இதுக்கு இருக்குது, அப்படிதானே? தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றும் இடையில தான் வரும். ஸோ இது தனித்து வந்து இயங்கவே இயங்காது. புல் அப்படின்னா என்ன, இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டம் அப்படின்னா கான்டினென்ட், புகலிடம் அப்படின்னா சான்ட்ரி, வலசை அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வானிலை அப்படின்னா வெதர், புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. திருக்குறளை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இவர். ஸோ இவரோட சிறப்பு பெயர்கள் எது? வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், இதெல்லாம் இவரோட சிறப்பு பெயர்கள். 3 பிரிவுகள்: அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 14 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று. ஸோ இதோட அதிகாரம் கிட்டத்தட்ட 133 அதிகாரம், 1330 குறள் இருக்குது. இதில் வந்து இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் எதுனா திருக்குறள் தான். இது வந்து உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்லாம் சொல்கிறோம். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் பாருங்கள், 2016 ரியோ நகரில் நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டு என்ன செஞ்சார்னா உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. ஸோ இதுதான் 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இயல் 2ல் இருக்கிற நோட்ஸ். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.